கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நண்பாள். பராசக்தி அபிராமி 16 செல்வத்தை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பரிபூரணமா கொடுக்கிற நேரம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். யார் தடுத்தாலும் பராசக்தி கொடுப்பதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கான இடம், உங்களுக்கான பொருள், உங்களுக்கான புகழ் கிடைத்தே தீரும். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய தெய்வத்தோட கணக்கு என்னங்க? தெய்வம் என்ன கணக்கு போடுது? ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காக இந்த பதிவு. ஏன்னா நம்ம ஒரு மனக்கணக்கு போட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுல தெய்வம் குறுக்கிட்டு எதையாவது கணக்கை மாத்துறதுன்னா பெரும் பிரச்சனை. அப்ப தெய்வத்தோட கணக்கை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனக்கணக்கை போட்டோம்னா சக்சஸ். அவ்வளவுதானே. சாதாரணமா ஒரு வீடு இருக்கு சார். வீட்டுல 5 பேர் இருக்கிறோம், இல்ல 4 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருக்கிறோம். ஒரு காலத்துல 15-20 பேர் இருந்தோம். இப்பெல்லாம் வீடுனாலே 3 பேர் இருக்கிறதா வீடுங்கிறான் இல்லையா? குறைஞ்சிட்டாங்க. கூட்டு குடும்பம்லாம் இன்னைக்கு இல்ல. இந்த 3 பேர்லயே பிரச்சனை வருது. அப்புறம் எங்க 15 பேர் 50 பேர் இருக்கலாம்? அப்ப ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு முடிவை தலைவர் எடுக்கிறாருன்னா முதல்ல தலைவி எதிர்ப்பாங்க, வீட்டோட தலைவி எதிர்ப்பாங்க, அப்புறம் வீட்டுல பிள்ளைங்க எதிர்ப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த தலைவர் அந்த முடிவை எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெற்று ரொம்ப கஷ்டம். சட்டசபையில கூட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிடலாம், வீட்டுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. ஒட்டுமொத்த நபர்களும் அதை ஹோட்டலுக்கு போனா கூட ஒரு முடிவை எடுத்து சாப்பிட முடியாது. அவங்களும் ஒன்று ஆர்டர் பண்ணி அவனு சாப்பிட வேண்டியதான். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிக்காம போயிடும். இப்படிதானே இருக்கும். இதானே. அப்ப நம்மளுக்கும் முடிவு எடுக்க தெரியாது, எடுக்கிறவனே விட மாட்டோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில கன்னிராசிக்காரர்கள் என்னதான் இடுப்புல என்ன சொல்லுவாங்க, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்கினாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கடைசியில கிடைக்கிறது பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுதா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் பேரு. வேலை முடிஞ்சோன்னு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப இந்த காலகட்டம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உஷாரா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த நேரம், இந்த ஏப்ரல் 29 வரைக்கும் உஷாரா இருக்கணும், அவசியம். என்னங்க அது என்னங்க உஷாரா இருக்கணுங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு 2 வீலர்ல போனா கூட உரசற மாதிரியே உங்ககிட்ட வந்துட்டு போவான். கார்ல போனா கூட உங்கள்கிட்ட உரசற மாதிரியே வந்துட்டு போவான். இது உண்மையிலே நடக்கும். அப்ப வாழ்க்கையிலேயே அப்படிதான். 2 வீலர்ல இருந்தாலும் சரி, 4 வீலர்ல இருந்தாலும் சரி, லைஃப்லயும் சரி, நம்மளை எவனாவது உரசறதுக்கு நினைப்பான். அப்ப உஷாரா இருந்தீங்கன்னா இந்த அடிக்கடி உரசலாம் பாருங்க, அவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் உரசும் போது நம்ம நவுந்துடலாம். உரசுறதுன்னா என்ன? நம்மளை ஏதோ பிரச்சனைக்கு உண்டாக்குறாங்கன்னு அர்த்தம். சும்மா போறவன நம்மளை ஏதோ ப்ராப்ளத்தை ஏற்படுத்த போறான்னு அர்த்தம். அதுக்கு நாம இப்ப இடம் கொடுக்க கூடாது. அப்ப இடம் கொடுக்க கூடாது. அப்ப யாரு நம்மளை உரசறதுக்கு நினைக்கிறாங்க, யாரு நமக்கு பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க, அவங்கள பார்த்து உஷாரா இருந்தோம்னா இதுதான் நம்மளுடைய பலம். காரணம், உங்களுக்கு புத பகவான் உச்சம் ஆட்சி பெற்று இருக்கிறார். உச்சத்திலையும் அவர் தான், ஆட்சியிலையும் அவர் தான். உங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் இருந்து நீங்க ஃபெயிலியர் ஆக முடியுமா? ஆக வாய்ப்பு இருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, சுக்கிர பகவான் நீசம். இந்த சுக்கிர நீசமா இருக்கிறதுனால யாராவது உங்ககிட்ட உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன், நீங்க உங்களுக்கு தரேன்னா உங்க சொந்த விஷயத்துக்கு தரேன்னா ஒத்துக்க மாட்டீங்க. பொது வாழ்க்கை சம்பந்தமா உங்ககிட்ட யாராவது பேசுனாங்கன்னா நீங்க அவங்களுக்கு அன்பு காட்ட தயங்க மாட்டீங்க, ஏமாந்துருவீங்க. உங்க ஃபேமிலியில யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அந்த கல்யாணத்துக்கு நான் பணம் தரேன்னு ஒருத்தன் சொல்றான், உங்களுக்கு இல்லை. இப்ப நல்லா கவனிச்சிங்க. அதுக்கு நீங்க அப்ப இது நல்லவங்க அப்படின்ட்டுவீங்க. ஒரு கோயில் கட்டுறீங்க, இல்லை ஒரு கும்பாபிஷேக விஷயமா நீங்க ஒரு பொது இதுல இருக்கீங்க, உங்களுக்கு நான் இதுக்கு ஏதாவது பணம் தரேன் அப்படின்னா ஒன்று நம்பிடுவீங்க. ஆனா இந்த சொன்னவன் உங்கள்கிட்ட எதுவும் ஆட்டையப்பட போறான்னு அர்த்தம். இதுதான் கவனமா இருக்கணும். பண்ணீங்க
அதனால யாருக்கிட்ட பேசினாலும் கவனமா இருங்க. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கிட்டக்க நெருங்கும் போது நீங்க உஷாரா இருக்கணும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்க, உங்களோடு தான் மற்றவர்கள், நல்லா கவனிங்க, எந்த காரணமும் இல்லாம உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த காரணமும் இல்லாம பாதிப்பை ஏற்படுத்த நினைப்பாங்க. அதுலேயும் கவனமா இருக்கணும். அதனாலதான் யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பேசுங்க, பழகுங்க. இந்த ஏப்ரல் 29 வரை என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு வரக்கூடிய லாபம், உங்களுக்கு வரக்கூடிய உயர்வு யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பந்தாவா இருக்கிறவங்க நீங்க தான். அந்த பாதிப்பை வெளியிலே காட்டிக்க மாட்டீங்க. பந்தாவா இருக்கிறவங்க, என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, என்ன சிரமம் வந்தாலும் சரி, என்ன குடைச்சல் கொடுத்தாலும் சரி, யார் என்ன நம்மளை குழப்பினாலும் சரி, மற்றவங்களுக்கு முன்னாடி பந்தாவா இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். பயப்படாதீங்க. உங்களுக்கு பயம்ங்கிறது தேவை கிடையாது. இன்னும் சொல்ல போனா பயப்படாதவங்க கூட சொல்லலாம். வெளியில கண்ணுல கூட அந்த பயம் வெளியில தெரியாது. இதுதான் பல பேருக்கு குழப்பத்தை உண்டாக்கும். என்னையா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த ஆளு பயப்படாம இருக்காரு அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க வியப்பா பார்ப்பாங்க. இந்த ஏப்ரல் 29 வரை தெய்வத்தோட கணக்கு இதுதான். நல்லா கவனிச்சிங்க. தெய்வம் என்ன சொல்லுது, இந்த தெய்வத்தோட கணக்கை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நம்ம யாரு நம்ம உரசுறாங்கன்றவங்கள்ட்ட உஷாரா இருக்கணும். நம்மளை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பயப்படாம நாம இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பந்தாவா இருக்கணும். நம்மளுடைய தாழ்வை வெளியில காட்டிடக்கூடாது. மனசுல தொய்வையோ இல்லை என்னால இது முடியாதுங்க அப்படின்னு பலகீனத்தையோ காட்டிடக்கூடாது. இந்த நேரம் இதுதான் தெய்வம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். அது காட்டாத அளவு கொண்டு வாங்க. இதுதான் தெய்வ ஹெல்ப். இதுல இன்னொன்னு சொல்லுங்க, உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். நீங்க என்னைக்குமே முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களோ அதை கண்டினியூவா செய்யுங்க. எதையுமே விட்டுடாதீங்க. யாருக்காகவும் பயந்து பின் வாங்கிடாதீங்க. யாருக்காகவும் பயந்து ஒரு இடத்துல நின்றுடாதீங்க. நீங்க எதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற குழப்பம் தான் இப்ப இருக்கும். நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன் சார், நான் எப்படி என்னன்னு தெரியல, கண்டினியூ பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியல, நான் இந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் இங்கே வேலையை கண்டினியூ பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியல சார், நான் இப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு தெரியல, நான் இந்த உறவுல இது மாதிரி பிரச்சனையா இருக்கு, இந்த நட்பு எனக்கு கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு தெரியல, இப்போ எல்லாமே குழப்பத்தில் வரும். இதை கண்டினியூ பண்ண வேண்டிய நேரை. அப்பதான் நமக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். இந்த டுடே டைம்ல அதான். இந்த ஏப்ரல் 29 வரை அதை என்னைக்குமே டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்க. சிவபெருமானும் உங்க குலதெய்வமும் உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கிறார்கள். சிவபெருமானும் குலதெய்வம் சின்னதா திருநீர் அப்பப்போ இட்டுங்க. குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை நினைச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம். இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமா கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிவன் தடுத்து நிறுத்துவார். குலதெய்வம் முன்னிருந்து உங்களை செயல்படுத்தி வெற்றி பெற வைக்கும். தெய்வ துணை உங்களுக்கு இருக்கு. நீங்க பண்ணின புண்ணியம் இப்ப காப்பாற்றப்படும். இந்த புண்ணியத்தினால உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால உங்க பந்தாவை விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க, உஷாரா இருங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமா இந்த ஏப்ரல் 29 வரை கடவுள் உங்களோடு தான் இருக்காருங்கிற நினப்ப வச்சுக்கீங்க. கடவுளோட கணக்கு இதுதான். தெய்வ கணக்கு உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கான வழியை கொடுப்பாரு. தப்பு செய்ய விட மாட்டாரு. உங்களை யாரும் தப்பான பேரையும் உங்க பக்கம் கொண்டு வராம பார்த்துப்பார். ஆக இப்போ உங்களை செக்யூர் பண்றார் கடவுள். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். யாரையும் நம்ப வேண்டாம், வருத்தப்படாதீங்க. ரொம்ப முக்கியமா சொல்ல போனா தைரியமா இருங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.